நீங்க எந்த நாள்ல பிறந்திருக்கீங்கன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன கேள்வி. நீங்க பிறந்த அந்த நாள் தான் உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது சாதாரண விஷயம் இல்ல. சிலர் பிறந்த நாளே அவங்கள லட்சத்துல ஒருத்தரா மாத்தும். சிலருக்கு வாழ்க்கையே முழுக்க அதிர்ஷ்டம் திறந்து போகும். ஆனா, ஒரு உண்மை என்னன்னா, எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் இல்ல. சில குறிப்பிட்ட நாள்ல பிறந்தவங்க மட்டும் தான் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உடையவங்க. நீங்க அந்த அதிர்ஷ்டமான பட்டியல்ல இருக்கீங்களா? இல்லையா? இந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்கள பத்தி புதுசா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க எந்த நாள்ல பிறந்தீங்கன்னு வச்சு உங்க வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு, அதோட சில நாட்கள்ல பிறந்தவங்க லட்சத்துல ஒருத்தர்னு சொல்லப்படுற அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள். நீங்க அந்த பட்டியல்ல இருக்கீங்களா இல்லையா என்பதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. எந்த நாள்ல பிறந்த குழந்தைகள் அதிகம் அதிர்ஷ்டசாலிகள்? ஜாதகம், பிறந்த தேதி, கைரேகை மாதிரி விஷயங்களால ஒரு மனிதனோட சுபாவமும் அவன் எதிர்காலமும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி தான் அவன் எந்த நாள்ல பிறக்கிறானோ அந்த நாளையும் வச்சு அவங்க குணம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். ஆமா, வாரத்துல வரும் ஒவ்வொரு நாள்ல பிறந்தவங்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கும். அப்படின்னா வாங்க, வாரத்தின் ஒவ்வொரு நாள்ல பிறந்தவங்களோட சுபாவமும் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளுக்கும் தனியா ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி அந்த நாள்ல பிறந்த குழந்தையோட குணங்கள்லயும் தெரியும். ஜோதிட சாஸ்திரங்களின் படி நீங்க இந்த நாள்ல பிறந்தீங்கன்னு வச்சு கூட உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த நாள்ல பிறந்தவங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் லக்ஷ்மி மாதாவின் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சேனலை பின்தொடருங்க. மனசுக்கு வந்தா கருத்து பகுதியில் ஜெய் லக்ஷ்மி மாதான்னு எழுதிக்கோங்க. முதல்ல திங்கக்கிழமை. ஜோதிடப்படி திங்கக்கிழமை பிறந்தவங்களோட மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்குங்க. ஆனா அதே நேரத்துல எப்பவும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் சிரிப்பை விட மாட்டாங்க. சில நேரங்கள்ல சளி, இருமல் மாதிரி சிறிய உடல் பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் தங்கள் இலக்கை அடைய ரொம்ப உழைப்பாங்க. கஷ்டம் வந்தாலும் மனசு உடையாம முன்னேறுவாங்க. இவங்க இனிமையா பேசுவாங்க. மனசு எப்போதும் யோசனையிலேயே இருக்கும். கலை, அறிவு, தைரியம் எல்லாமே சேர்ந்திருக்கும். நினைவாற்றலும் நல்லா இருக்கும். ஆனா பொறுமை கொஞ்சம் குறைவா இருக்கும். மற்றவர்களின் உணர்வுகளை நன்றாக புரிஞ்சுக்கிற திறமை இவங்களுக்கு இருக்கும். அதனால நண்பர்கள் வட்டத்துல இவங்களை எல்லாரும் விரும்புவாங்க. மனசு சாஃப்டா இருந்தாலும் தேவையான நேரத்துல ஸ்ட்ராங்கா நிற்கவும் தெரியும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அடையும் வரை நிதானமா முயற்சி தொடர்வாங்க. சீக்கிரம் விட்டுடும் குணம் இருக்காது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க சீக்கிரம் கோவப்படுவாங்க. ஆனா அதே அளவுக்கு தைரியசாலிகளும் உறுதியானவங்களும் இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் நேரா எதிர்கொள்ளும் குணம் இருக்கும். இவங்க மேல செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் இருக்கிறதால தடைகள் வந்தாலும் அதை கடந்து முன்னேறுவாங்க. முயற்சி விட்டுட மாட்டாங்க. தங்களை யாராவது பாராட்டணும்னு ஆசை இருக்கும். குடும்ப வாழ்க்கையில சில சமயம் கருத்து வேறுபாடு வரும். கோபம் காரணமா சிலருடன் ஒத்து போகாம இருக்க வாய்ப்பு இருக்கும். இவர்கள் செயல் மனிதர்கள் யோசிச்சது உடனே செயல்ல காட்டுவாங்க. சவால்கள் வந்தா அதிலிருந்து தப்பிக்காம அதையே எதிர்கொண்டு வெல்ல முயற்சி செய்வாங்க. பொறுப்பு கொடுத்தா அதை முழுசா ஏத்துக்கிட்டு நிறைவேற்றுவாங்க. லீடர்ஷிப் எடுத்துக்கொள்ளும் தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும். அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமை விநாயகர் நாள்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல பிறந்தவங்க புத்திசாலிகளும் பேசுறதுல திறமைசாலிகளும் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் நிதானமா புரிஞ்சுக்கிட்டு சரியான வார்த்தையில விளக்குவாங்க. குழப்பமான விஷயங்களையும் எளிமையா மாத்திடுவாங்க. குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வைப்பாங்க. வீட்டுக்காரங்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. பிரச்சனை வந்தாலும் அவசரப்படாம யோசிச்சு தீர்வு காண்பாங்க. புதிய விஷயங்களை சீக்கிரம் கத்துக்கொள்ளும் திறமை இவங்களுக்கு இருக்கு. படிப்பு, வியாபாரம், பேச்சு எதுல இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. இவங்க பேசுற வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். மற்றவங்களை நம்ப வைக்கிற திறமை இருக்கும். அதனால நல்ல ஆலோசகர் மாதிரி எல்லாரும் பார்க்கப்படுவாங்க. புத்திசாலித்தனத்துடன் சேர்ந்து நகைச்சுவை உணர்வும் இருக்கும். அதனால இவங்களோட கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு எப்போதும் சலிப்பு இருக்காது. புதன்கிழமை பிறந்தவங்க குடும்பத்துக்கு ரொம்ப அர்ப்பணிப்போடு இருப்பாங்க.
வீட்டுக்காரங்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. அதனால இவங்கள பொதுவா அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லுவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வர தெரியும். அடுத்தது வியாழக்கிழமை. இந்த நாள்ல பிறந்தவங்க ரொம்ப உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்களா இருப்பாங்க. சீரியஸா யோசிப்பாங்க. எதையுமே நிதானமா அணுகுவாங்க. கஷ்டமான சூழ்நிலையிலையும் புத்திசாலித்தனமா தைரியமா எதிர்கொள்வாங்க. இவங்க தங்களோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் சரியாக வெளிப்படுத்த தெரியும். அதனால இவங்கள பார்த்த உடனே பல பேர் ஈர்க்கப்படுவாங்க. நல்லவங்களோட தான் நட்பு வைப்பாங்க. அதனால நண்பர்களால சந்தோஷம் கிடைக்கும். வியாழக்கிழமை பிறந்தவங்க பொதுவா அழகான தோற்றமும் கவர்ச்சியான தன்மையும் உடையவங்க. புத்திசாலித்தனமும் தைரியமும் சேர்ந்திருக்கும். எந்த பிரச்சனையையும் தைரியமா சமாளிக்க தெரியும். இவங்களோட பர்சனாலிட்டியாலேயே மற்றவங்கள எளிதா ஈர்க்க முடியும். நண்பர்களும் இவங்களுக்காக உண்மையா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில சில வயதுகள்ல 12, 13, 16, 30 சில சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல பிறந்தவங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்க. அவங்களோட பேச்சுல சாஃப்ட்னஸ் இருக்கும். சண்டை, வாக்குவாதம் இவைகள் எல்லாம் வெறுப்பாங்க. இவங்க பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக அதிகமா செலவு பண்ணுவாங்க. அதனால சில நேரங்கள்ல பண விஷயங்கள்ல பேலன்ஸ் குறையலாம். ஆனா வசதியான வாழ்க்கைய ரொம்ப விரும்புவாங்க. கலை, இசை மாதிரி விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி அடைவாங்க. காதல் விஷயத்துல கொஞ்சம் நிலைத்தன்மை குறைவா இருக்கலாம். சில நேரங்கள்ல பொறாமை உணர்ச்சியும் இருக்கும். ஆனாலும் இவங்களோட திருமண வாழ்க்கை நல்லதா இருக்கும். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவியின் நாள். இந்த நாள்ல பிறந்தவங்க சந்தோஷமான மனசுடையவங்க. புத்திசாலிகளும் மென்மையான சுபாவமும் பொறுமையும் உணர்ச்சி வசப்படுபவர்களுமா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் தங்களுக்கே சாதகமா மாற்றிக்கொள்ளும் திறமை இவங்களுக்கு இருக்கு. லக்ஷ்மி தேவியின் அருளால வாழ்க்கையில தேவையான வசதிகள் கிடைக்கும். இவர்கள் தானம் செய்யும் மனசு உடையவங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய எப்போதும் தயாரா இருப்பாங்க. இலக்கியம், கலை, இசை எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்கும். சில வயதுகளில் 20, 24 சில சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் அமைதியானவங்களா இருப்பாங்க. சில சமயம் சோம்பேறித்தனமும் இருக்கும். திட்டங்கள் நிறைய போடுவாங்க. ஆனால் அதை நிறைவேற்றுறதுல கொஞ்சம் தாமதம் ஆகலாம். நண்பர்கள் தேர்வு பண்ணும்போது கவனமாக இருக்கணும். எல்லாரையும் எளிதாக நம்பக்கூடாது. குடும்பத்தினர்கிட்ட இருந்து அதிக ஆதரவு எப்போதும் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு உடையாம இருப்பாங்க. சிரிப்போட வாழ்க்கையை எதிர்கொள்வாங்க. சனிக்கிழமை பிறந்தவங்க தங்களோட திறமையில ரொம்ப நிபுணத்துவம் உடையவங்க. ஆனா சில சமயம் கோபம் காரணமா மற்றவங்களோட சண்டை வரலாம். இவங்க ஒரு விஷயத்த மெதுவா ஆரம்பிச்சாலும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டாங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க. காலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் இறுதியில நல்ல முடிவை அடைவாங்க. வாழ்க்கையில வரும் கஷ்டங்கள் இவர்களை பலமாக மாற்றும். அனுபவத்தால நிதானமா யோசிக்கவும் சரியான முடிவெடுக்கவும் கத்துக்குவாங்க. மற்றவர்களுக்கு தெரியாம அமைதியா உழைப்பாங்க. ஆனா ரிசல்ட் வந்தா எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவாங்க. நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு மிகவும் உண்மையானவங்களா இருப்பாங்க. ஒருத்தரை நம்பினா முழுசா நம்புவாங்க. அதனால அவங்களோட நட்பு நீண்ட காலம் நிலைக்கும். சில சமயம் தனிமையா இருக்க விரும்புவாங்க. ஆனா அது அவங்களோட பலம்தான். அந்த நேரத்துல அவங்க தங்களை மேம்படுத்தி கொள்வாங்க. மொத்தத்துல பார்த்தா சனிக்கிழமை பிறந்தவங்க ஆரம்பத்துல சிரமம் இருந்தாலும் வாழ்க்கையின் கடைசியில பெரிய வெற்றி அடையக்கூடியவங்க. சனிக்கிழமை பிறந்தவங்க தங்கள் முடிவில் உறுதியா இருப்பாங்க. வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கடைசியில வெற்றி இவங்களுக்கு தான் வரும். இவங்க எப்போதும் கவனமா நடந்துக்குவாங்க. அதனால சில நேரங்கள்ல மெதுவா இருக்கிற மாதிரி தோணும். நண்பர்கள் குறைவா இருப்பாங்க. ஆனா இருப்பவங்க உண்மையானவங்களா இருப்பாங்க. குடும்பத்தார்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ எப்போதும் முழு சந்தோஷம் கிடைக்காம இருக்கலாம். வாழ்க்கையில சில வயதுகளில் 20, 25, 45 சில சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்கும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள். சூரியன் சிம்ம ராசிக்காரன். சிங்கம் மாதிரி. இந்த நாள்ல பிறந்தவங்களுக்கும் சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். இவங்க யாருக்கும் கீழ் வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க. தங்களாலேயே முன்னேறணும்னு நினைப்பாங்க. பொதுவா அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க. இவங்க அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா பேசும்போது யோசிச்சு பேசுவாங்க. அதனால அவங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். கலை, கல்வி மாதிரி துறைகள்ல நல்ல பெயரும் மதிப்பும் கிடைக்கும்.
மதம், ஆன்மீகம் மீதும் ஆர்வம் இருக்கும். குடும்பத்தாரையும் நண்பர்களையும் சந்தோஷமா வைக்க முயற்சி பண்ணுவாங்க. லீடர்ஷிப் கொடுத்தா எந்த துறையிலையும் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த நாள்ல பிறந்தவங்க பொதுவா பிரகாசமா இருப்பாங்க. அதிர்ஷ்டசாலிகளும் நீண்ட ஆயுளும் உடையவங்க. அவங்க குறைவா பேசினாலும் சொல்லும் வார்த்தைக்கு தாக்கம் இருக்கும். கலை, இலக்கியம், கல்வி, ஆலோசனை மாதிரி துறைகள்ல வெற்றி எளிதா கிடைக்கும். இவங்க நம்பிக்கையுடையவங்க. குடும்பம், நண்பர்கள் எல்லாரோட நல்ல உறவும் வச்சுக்குவாங்க. வாழ்க்கையில 20 முதல் 22 வயசு வரை சில சிரமங்கள் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க மேல சூரிய கிரகத்தின் தாக்கம் இருக்கும். அதனால சூரிய தேவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க்கையில எல்லா துறைகள்லயும் முன்னேற்றம் காண்பாங்க. கேரியரும் நல்லா இருக்கும். பேசுறதுல திறமை இருக்கும். குடும்பத்திலையும் நண்பர்கள்கிட்டயும் மிகவும் பிரபலமா இருப்பாங்க. சில நேரங்கள்ல கோபம் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ராஜயோகமுடன் பிறந்தவங்க. இப்படி பிறந்த குழந்தைகள் தந்தைக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. சிலர் பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல சந்தோஷமும் செழிப்பும் அதிகரிக்கும். என் ஜோதிடப்படி சில தேதிகள் ரொம்ப ஸ்பெஷல். குறிப்பா 9, 18, 27 தேதியில பிறந்தவங்க மிக அதிர்ஷ்டசாலிகள்னு கருதப்படுறாங்க. இந்த தேதியில பிறந்தவங்க எனர்ஜியும் தைரியமும் நிறைந்தவங்க. தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். எதையும் முழு மனசோட செய்வாங்க. ஒரு முடிவெடுத்தா அதை அடையாம விட மாட்டாங்க. இவங்களுக்கு நிலம், சொத்து குறையாது. பலருக்கு விவசாய நிலங்களும் இருக்கும். அதுலயும் நல்ல வருமானம் கிடைக்கும். இவங்க தந்தைக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் தந்தையோட வாழ்க்கை முன்னேறும். சரியான நேரத்துல சரியான வழியில முயற்சி பண்ணினா பெரிய வெற்றி அடைவாங்க. வேலையில உயர்ந்த பதவியிலையும் இருப்பாங்க. பிஸ்னஸ்லயும் நல்ல வருமானம் கிடைக்கும். ரிஸ்க் எடுத்தாலும் அதுல வெற்றி காண்பாங்க. பணநிலை நல்லா இருக்கும். மணமகன் அல்லது மணமகள் வீட்டு பக்கம் இருந்தும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அவங்க எப்போதும் வெற்றி அடைய முயற்சி செய்வாங்க. கடைசியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோக்கள் முதல்ல உங்களுக்கு வரும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.